صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கேள்வி: எங்கள் வீட்டில் ஒரு புறம் காட்டுப் பகுதியாகும், மறுபுறம் வீடுகள் உள்ள பகுதியாகும். இதனால் பாம்பு போன்ற விஷஜந்துக்கள் அடிக்கடி வீட்டின் சுற்றுச்சுவர்களுக்குள் வந்து விடுகின்றன. நாங்கள் தினமும் சரியாக தொழுகிறோம். யாசின், அர் ரஹ்மான் போன்ற சூறாக்களை தவறாது அனுதினமும் ஓதியும் வருகிறோம். மிகவும் பயமாக இருக்கிறது. என்ன செய்வது? பதில்: அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற துவாவை காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பும் மாலை மக்ரிபு தொழுகைக்கு பின்பும் மூன்று தடவைகள் வீட்டிலுள்ள ஒவ்வொருவரும் ஓதி வருவதுடன் இரவில் படுப்பதற்கு முன்பு ஆயத்துல் குர்சியை 3 தடவைகள் ஓதி நம்முடைய வீட்டிலும் வீட்டை சுற்றிலும் ஊதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அனைத்து விதமான விஷஜந்துக்களின் தீங்கிலிருந்தும் மற்ற எல்லா விதமான ஷைத்தான்களின் கெடுதிகளிலிருந்தும் அல்லாஹ் தங்களை பாதுகாப்பான். सवाल: एक साथी ने ये सवाल किया है कि हमारे घर के एक तरफ जंगल आबादी नहीं है, ज़्यादा झाड़ हैं, दूसरी तरफ घरों की आबादी है. तो एक तरफ जंगल की तरह झाड़ ज़्यादा होने की वजह से वहाँ से सांप बिच्छू जैसे ख़तरनाक जहरीले कीड़े सब आ जाते हैं. हम रोज़ नमाज़ों की पाबंदी करते हैं, यासीन, वाक़िया, रहमान, मुल्क सब पाबंदी से पढ़ते भी हैं. अब इसके बावजूद हमको इनकी वजह से बहुत डर लग रहा है. क्या करना चाहिए? जवाब ये है कि सुबह फजर की नमाज के बाद और शाम में मगरिब की नमाज के बाद 3 मरतबा अऊज़ु बिकलिमातिल्लाहि ताम्माति मिन शर्रि मा खलक, बिस्मिल्लाहिल्लज़ी ला यदुर्रु मअ इस्मिही शैउन फिल अर्ज़ि वला फिस समाई वहुवस समीउल अलीम. ये 2 दुआ हैं. इनमें से हर एक को 3 मरतबा पढ़कर इसके शुरू में आखिर में आयतुल कुर्सी इसके शुरू में पढ़ लें और हमारे घर के अतराफ़ हम इसको पढ़कर फूंक लेंगे. इंशाअल्लाह हर किस्म के जहरीले कीड़े से, सांप बिच्छू से सबसे हिफाजत हो जाएगी, बल्कि हमा किस्म की मखलूक से पहुँचने वाली तकलीफ़ से हिफाजत होगी. साथ ही साथ शैतान के हर किस्म के शर से भी अल्लाह हमारी हिफाजत कर देगा.